அஸ்வதி 4 பாதங்கள், பரணி 4 பாதங்கள், கார்த்திகை முதல் பாதம் இதை கொண்டது மேஷ ராசி. இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் கிரகமாகும். இன்று செவ்வாய் முதலிடத்திலும், சூரியன் 2, 3ஆம் இடத்திலும், புதன் 2, 3, 4ஆம் இடத்திலும், கேது 6ஆம் இடத்திலும், சனி 11ஆம் இடத்திலும், ராகு 12ஆம் இடத்திலும், குரு 2ஆம் இடத்திலும் உள்ளது. இந்த ராசிகாரர்களுக்கு இந்த மாதம் ராஜயோகம் ஏற்படும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. ரிஷபராசி அன்பர்களே, ஜூன் 2024 இந்த ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் 12ஆம் இடத்திலும், சூரியன் 1, 2ஆம் இடத்திலும், புதன் 1, 2, 3ஆம் இடத்திலும், குரு 1ஆம் இடத்திலும், சுக்கிரன் 1ஆம் இடத்திலும், சனியானது 10ஆம் இடத்திலும், ராகு 11ஆம் இடத்திலும், கேது 5ஆம் இடத்திலும் இருக்கின்றது. இந்த ராசிக்காரர்களுக்கு சூரியன், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு என்ற கிரகங்கள் மிகவும் உன்னதமாக உள்ளன. இந்த குரு பகவானால் கல்யாணமாகாதவர்களுக்கு நல்ல இடத்தில் விவாகம் நடைபெறும். புத கிரகமானது 1, 2ஆம் இடத்தில் இருப்பதால் நல்ல ஒரு தன செல்வமும், நல்ல ஒரு கல்வியின் மேன்மையும், நல்ல மன சந்தோஷமும் ஏற்படும். இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பொற்காலமாகும். ஜூன் மாதத்திய மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் பலன்களை சொல்லலாம். அதாவது மிருகசீரிஷம் 3, 4 பாதங்கள், திருவாதிரை 4 பாதங்கள், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களை கொண்டது மிதுன ராசி. இந்த ராசி அன்பர்களுக்கு கேது கிரகம் 4ஆம் இடத்திலும், சனி கிரகம் 9ஆம் இடத்திலும், ராகு கிரகம் 10ஆம் இடத்திலும், செவ்வாய் கிரகம் 11ஆம் இடத்திலும், சூரியன் 12, 1ஆம் இடத்திலும், குரு பகவான் 12ஆம் இடத்திலும், புதன் 1, 2 இடத்திலும், சுக்கிரன் 12, 1 இடத்திலும் இருக்கின்றது. அதை தவிர செவ்வாய் கிரகமானது இந்த ராசிக்காலுக்கு 11ஆம் இடத்தில் மிகவும் நல்லது. ஆகவே நல்ல ஒரு செல்வாக்கை பெறலாம், நல்ல ஒரு லாபத்தை பெறலாம். ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபட்டால் நல்ல ஒரு அதி உன்னதமான பலனை அடையலாம். ஆகவே இந்த ராசிக்காரர்கள் இந்த மாதம் சுமாரான மாதம் என்று சொல்லலாம். இருந்த போதிலும் கடவுளுடைய வழிபாட்டினால் நன்மை அடையலாம். ஜூன் 2024 கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படும் பலன்களை சொல்லலாம். ஆகவே கடகராசி என்பது புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதம், ஆயில்யம் 4 பாதங்களை கொண்டது இந்த கடகராசி. இந்த ராசிக்கு அதிபதி சந்திர கிரகமாகும். இந்த மாதத்தில் சூரியன் 11, 12ஆம் இடத்திலும், புதன் 11, 12ஆம் இடத்திலும், குரு 11ஆம் இடத்திலும், சுக்கிரன் 11, 12ஆம் இடத்திலும், கேது 3ஆம் இடத்திலும், சனி 8ஆம் இடத்திலும், ராகு 9ஆம் இடத்திலும், செவ்வாய் 10ஆம் இடத்திலும் இருக்கின்றது. சுக்கிரகமானது 11ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் இருக்கின்றது. அதனால் தம்பதிகளுக்குள் நல்ல ஒற்றுமையும், மனதில் வேற்றுமை இல்லாத வாழ்க்கையும், நல்ல சந்தோஷம் ஏற்படும். ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அமோகமான சிறப்பான அந்தஸ்தை பெறலாம். இந்த ராசிக்காரர்களுக்கு 8இல் சனி இருக்கின்றது. ஆகவே சனி பகவானை வழிபடுதல் மிக மிக முக்கியம். ஜூன் 2024 சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ராசியின் அதிபதி சூரியன். அதாவது மகம் 4 பாதங்கள், பூரம் 4 பாதங்கள், உத்திரம் முதல் பாதத்தை கொண்டது சிம்ம ராசி. இந்த ராசி அன்பர்களுக்கு கிரகங்களின் அமைப்பை பார்க்கலாம். சனி 7ஆம் இடத்திலும், ராகு 8ஆம் இடத்திலும், செவ்வாய் 9ஆம் இடத்திலும், கேது 2ஆம் இடத்திலும், குரு 10ஆம் இடத்திலும், சுக்கிரன் 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்தில் இருக்கின்றது. இந்த ராசிக்காரர்களுக்கு சூரியன், புதன், குரு, சுக்கிரன், செவ்வாய் போன்ற கிரகங்கள் அனுகூலமாக இருக்கின்றன. ஆனால் சனி கிரகம், ராகு கிரகம், கேது கிரகம் போன்றவை அனுகூலமாக இல்லை. அதே போல கேது கிரகம் இந்த ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கின்றது. ஆகவே அவர்கள் குடும்பத்தின் பற்றுதலும் மகாகணபதியும் வழிபடுதல் மிக நல்லது. 2024 ஜூன் மாதத்திய கன்னியா ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் நன்மைகள் தீமைகளை சொல்லுகிறேன். அதாவது உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் 4 பாதங்கள், சித்திரை 1, 2ஆம் பாதங்களை கொண்டது கன்னியா ராசி. இந்த ராசி அன்பர்களுக்கு கிரகங்கள் அமைப்பு கேது கிரகம் 1ஆம் இடத்திலும், சனி கிரகம் 6ஆம் இடத்திலும், ராகு கிரகம் 7ஆம் இடத்திலும், செவ்வாய் கிரகம் 8ஆம் இடத்திலும், சூரியன் 9, 10ஆம் இடத்திலும், புதன் 9, 10, 11ஆம் இடத்திலும், குரு 9ஆம் இடத்திலும்,
சுக்கிரன் 9, 10 மட்டும் இருக்கு. குருவால் பலனை எதிர்பார்க்க முடியாது. அவை இருந்த போதிலும் குரு பார்வையினால் சில நன்மை ஏற்படலாம். அவை இந்த ராசிக்காரர்கள் மிகவும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். தம்பதிகளுக்குள் ஒற்றுமை, ஒருவர் புரிந்து கொண்டு தம் வாழ்க்கையை நடத்த வேண்டும்.